திருமதி பிரகுநாயகி சத்யநாராயணன். நேயர்கள் இதுவரை கேட்டது பிரகுநாயகி சத்யநாராயணன் வழங்கிய கீழ்வேலூர் பற்றிய தலம். அதற்கு இன்னொரு சிறப்பு உண்டு ஐயா. அடியேனாகிய லண்டன் சுவாமிநாதன் பிறந்த ஊரும் அதே கீழ்வேலூர் தான். நேயர்களே, அடுத்தபடியாக நாம் கேட்கவிருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை வழங்கவிருப்பவர் திரு டி.ஆர். ரமேஷ் அவர்கள். மாதந்தோறும் நமக்கு அருமையான பெரிய புராண சொற்பொழிவுகளை நுணுக்கமாக நமக்கு வழங்கி வருகிறார். சென்ற முறை நமக்கு மனுநீதி சோழன் பற்றி ஒரு உரையாற்றும் போது அவரை பெரிய புராணத்தில் பாடப்பட்டாலும் அவர் 63 நாயன்மார்களில் இல்லை என்ற ஒரு அரிய செய்தியை நமக்கு அளித்தார். அது மட்டுமல்ல, காவலன் நாவலன் என்ற சொற்றொடரில் பல்வேறு விளக்கங்களையும் கொடுத்து நம்மை வியப்பில் ஆழ்த்தினார். அவருடைய தந்தையார் திரு டி.என். ராமச்சந்திரன் அவர்கள் லண்டனுக்கு பலமுறை வந்து நமக்கு அரிய பெரிய விஷயங்களை கூறியிருக்கிறார். அதே போல அவரைப் போலவே நுணுக்கமான விஷயங்களை நமக்கு பெரிய புராணத்தை புதிய கோணங்களில் வழங்குகிறார். இன்று அவர் பேசவிருக்கும் தலைப்பு அப்பரும் ஆளுடைய பிள்ளையாரும். இதோ திரு டி.ஆர். ரமேஷ் அவர்கள். வணக்கம். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நிர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானிடம் செய்வரதற்பற்றால் தொழ எடுக்கும் அக்கதை இன்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மென்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடற்களிற்றை கருத்துள் இருத்துவாம். திருச்சிற்றம்பலம். மூத்த பிள்ளையாராம் ஸ்ரீ விநாயகப் பெருமான் திருவருளாலே அப்பரும் பிள்ளையாரும் என்ற தலைப்பில் அடியேன் பேச முற்படுகின்றேன். அப்பர் என்ற பெயர் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு வழங்கியவர் ஞானசம்பந்த பெருமான். இதை நாம் அறிவோம். அப்பா என்று தந்தையாரை அழைக்கின்ற அந்த சொல் ஆர் விகுதியை சேர்த்து மரியாதையாக அப்பர் என்று அழைக்கிறோம். இது புதிய பெயர் இல்லை. சிவபெருமானியே நாம் அம்மை அப்பர் என்றுதான் சொல்கிறோம், இல்லையா? ஞானசம்பந்த பெருமான் பாண்டிய நாடு சென்று அங்கே சமணர்களை வெற்றி கொண்டு அங்கே பலகாலம் குலச்சிறையாரும் நின்றசீர் நெடுமாறரும் மங்கையர்க்கரசி அம்மாவும் அவரை வணங்க பலகாலம் இருந்தார். சீர்காழியிலிருந்து புறப்பட்டு புகழூர் சென்று புகழூரிலிருந்து திருவாரூர் சென்று மீண்டும் புகழூர் வந்து திரு வீழிமிழலை சென்று வேதாரண்யம் சென்று அங்கிருந்து பாண்டிய நாடு சென்று இவ்வளவு காலம் சீர்காழியை பிரிந்து இருந்ததினாலே சிவபாத ஹிருதயர் ஞானசம்பந்த பெருமானை பார்க்க வேண்டும் என்று பாண்டிய நாடு வந்து விட்டார். அப்பொழுது ஞானசம்பந்தர் தங்கியிருந்த அந்த இடத்திற்கு வந்தபோது அங்கிருக்கின்ற அடியார்கள் அப்பர் எழுந்தருளி உள்ளார் என்று ஞானசம்பந்தருக்கு அறிவிக்கிறார்கள். அந்த அப்பர் என்ற சொல் அப்பாவை குறிக்கின்ற சொல். இப்பொழுது திருவாளன் திருநீற்றை திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென திருநாவுக்கரசு சுவாமிகள் மீண்டும் சைவ சமயத்துக்கு வந்துவிட்டார். அங்கே இருந்து கூற்றாயினவாறு பாடி தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்ற சுவாமிக்கு விண்ணப்பம் செய்து அதன்படியே நடப்பேன் என்று சொல்லி சூளை நோய் நீங்கப்பெற்று அங்கே இருந்தார். அந்த சமணர்கள் செய்த பெரிய தொல்லைகள் எல்லாம் பரமேஸ்வரன் திருவருளால் வெற்றி கண்டார். பிறகு மீண்டும் திரு அதிகைக்கு வந்து அக்கா திலகவதி அம்மாவோடு பல காலம் இருந்தார். அக்கா அதன் பிறகு திலகவதி அம்மாவை பற்றி பெரிய புராணத்தில் பார்க்க முடியாது. அவர் திருநீரை கொடுத்து தம்முடைய இளவலை பலகாலம் சுவாமிகிட்ட வேண்டினார். எனக்கு பின்னே வந்தவன் சமன் சமயம் சென்று விட்டான், அவனை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டி பலகாலம் வேண்டி திருத்தொண்டு செய்து வேண்டி, சுவாமி உன்னுடைய மனக்கவலை நீ ஒழி, அவன் முன்னமே முனியாகி நம்மை அடைய முயன்றனர் என்றெல்லாம் அவர் அம்மாவுக்கு ஆற்றுப்படுத்தி அன்னவனை சூளம் அடுத்து ஆள்வன் என்று சொன்னது போல் சூள நோய் கொடுத்து ஆட்கொண்டார்.
அதன் பிறகு பெரிய புராணத்தில் திலகவதி அம்மாவை பற்றி எந்த குறிப்பும் பார்க்க முடியாது. அம்மா பல காலம் அங்கே இருந்தார், அவர் கூடவே நாவுக்கரசு பெருமானும் இருந்தார் என்று நாம் தெய்வ சேக்கிழார் திருவடியை பற்றி கொண்டு ஓரளவு யூகிக்கலாம். அக்கா சிவனடி அடைந்த பிறகுதான் நாவுக்கரசர் அங்கிருந்து புறப்பட்டிருக்க வேண்டும், பல ஸ்தலங்களையும் பார்ப்பதற்காக. அப்படி பல தலங்களுக்கு சென்று இடமும் சூலமும் அந்த தோளிலே பொறிக்கப்பட்டு தூங்கானை மாடத்தில் தில்லை வந்து மேற்கு கோபுரம் வழியாக வந்தார் என்று அறிகிறோம். பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம் என்றெல்லாம் அற்புதமாக பாடி அங்கு இருக்கின்ற தில்லைவாழ் அந்தணர்களையும் சிறப்பித்து திணைத்துணை வேதம் குன்றா தில்லை சிற்றம்பலத்தே, அங்க கொஞ்சம் கூட வேதம் குறையாதான், குன்றாதான், அப்படிப்பட்ட சிற்றம்பலம் எல்லாம் பாடி அங்கிருந்து அருகில் உள்ள ஸ்தலங்கள் எல்லாம் சென்று அங்கே எல்லாம் பாடி திரும்ப மீண்டும் தில்லைக்கு வருகிறார். வந்த இடத்தில் அதற்கு சில காலம் முன்புதான் ஞானசம்பந்த பெருமான் சிதம்பரம் வந்து சிதம்பரத்திலிருந்து மேற்கு பக்கமாக போய் நெல்வாயில் அறத்துறை செல்வதற்கு முன்பாக அவருக்கு முத்துச்சிவிகை சின்னம் அதெல்லாம் கிடைக்கின்றன சுவாமி திருவள்ளாலை. அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு மீண்டும் சோழ நாட்டிற்கு வருகிறார். சீர்காழிக்கு வந்து விட்டார். அப்பொழுது அவருக்கு 7 வயது தாண்டி இருக்கும். அவருக்கு உபநயனம் செய்விக்கப்படுகிறது. சீர்காழி அந்தணர்கள் அவரை விண்ணப்பித்து வேத நெறி தழைத்தோங்க அவதாரம் செய்த அவருக்கு உபநயனம் செய்வித்து அந்த சமயத்தில் அவர் வேதங்களின் பொருளாம் நமச்சிவாயத்தை எடுத்து உரைக்கின்றார். வேதங்களை ஓதி காண்பிக்கின்றார். ஓதாமல் வந்த வேதம் அவருக்கு. ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் பெற்ற ஞானசம்பந்தருக்கு யார் சொல்லிக் கொடுக்கிறது? அந்த 7 வருடம் சென்று உபநயனம் முடிந்த காலத்திலே திருநாவுக்கரசு சுவாமிகள் சிதம்பரம் வந்தவர். அங்க அதிகையிலே பல காலம் இருந்தார். அதுக்கு வெளி உலக செய்திகள் அவருக்கு தெரியவில்லை. யாத்திரையாக புறப்பட்டு சிதம்பரம் வந்தபோது இங்கே வந்து சிதம்பரத்தில் ஆடினாய் நறு நெய்யோடு என்று எல்லாம் பாடி அந்த ஞான குழந்தை அம்மையப்பரின் திருவருள் பெற்று அம்மையே வந்து ஞானப்பால் கொடுத்தாள் என்றெல்லாம் கேள்விப்பட்டவுடன் அவருக்கு சொல்லுணாத ஆச்சரியம், ரொம்ப நெகிழ்ந்து போறார். சேக்கிழார் தெய்வம் சொல்கிறார், ஆழிவிடம் உண்டவரை அம்மை திருமுலை அமுதம் உண்டபோதே ஏழிசை வந்தமிழ் மாலை இவன் எம்மான் எனக் காட்டி இயம்பவல்ல, காழிவரும் பெருந்தகை சீர் கேட்டலுமே அதிசயமாம் காதல் கூற வாழியவர் மலர்கழல்கள் வணங்குதற்கு மனத்தெழுந்த விருப்பு வாய்ப்ப. இப்படி ஒரு ஞான குழந்தை சிவபாத ஹிருதயருக்கும் பகவதி அம்மாவுக்கும் பிறந்து 3 வயதிலே சுவாமியும் அம்பாலும் நேரே வந்தார்களாம். பொற்கிண்ணத்தில் அம்மா ஞானப்பால் வழங்கினாலாம். அதிலிருந்து அவர் அற்புத தமிழ் பாடிக்கொண்டு எல்லா ஸ்தலங்களிலும் சென்று இறைவனை செந்தமிழாலே பாடுகின்றார் என்று கேள்விப்பட்டு அதிசயமுற்றார். ஏழிசை வந்தமிழ் மாலை எடுத்த எடுப்பிலேயே இவன் எம்மான் என காட்டி இயம்பவல்ல, சுட்ட முடியாத பொருளை சுட்டி காட்டவல்ல. அப்படிப்பட்ட குருநாதர் ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே திருநாவுக்கரசு பெருமானுக்கு ரொம்ப ஆச்சரியம். இவரை உடனடியாக சென்று வணங்க வேண்டும் என்ற பெரு விருப்பு அவர் மனத்தில் தோன்ற, திருவுள்ளத்தில் தோன்ற, இது வந்து நாவுக்கரசர் புராணத்திலேருந்து இந்த பாடல் சொன்னேன். ஞானசம்பந்த புராணத்துல இதே செய்கையை எப்படி சொல்றார் சேக்கிழார்னு பார்க்கணும். பந்தனை மெல்வரலாலும் பரமரும் பாய்விடை மீது வந்து பொன் வல்லத்து அளித்த வரம்பில் ஞானத்தமுதுண்ட செந்தமிழ் ஞானசம்பந்தர் திறம் கேட்டு இறைஞ்சுதற்காக, அங்கேயும் சொல்றா அவர் வணங்கணும்னு வரார், இங்கேயும் இறைஞ்சுதற்காக அந்தனர் பூந்தராய் தன்னில் அணைந்தனர் நாவுக்கரையர். நாவுக்கரசர் பெருமான்
இவரை பற்றி கேள்விப்பட்டோன்னு சீர்காழிக்கு புறப்பட்டு வந்துட்டார். அப்போ இவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட ஞானசம்பந்தர் பரம பாக்கியம் என்று அவரை வரவேற்பு செய்வதற்காக ஊர் எல்லைக்கு வரார். சீர்காழி எல்லை வந்து அது அங்கே வடக்கேந்து வரணும். சிதம்பரத்துக்கு தெற்கே இருக்கின்ற ஊர் சீர்காழி. அந்த ஊர் எல்லைக்கு வந்து இவரை வரவேற்பு செய்வதற்காக அங்கே அடியார் கூட்டத்துடன் அந்தணர் கூட்டத்துடன் நிற்கின்றார். வாக்கின் பெருவிரல் மன்னர் வந்தணைந்தார் எனக் கேட்டு பூக்கமழ் வாசம் தடஞ்சூழ் புகழி பெருந்தகையாரும் ஆக்கிய நல்வினை பேர் பரமபாக்கியம் என்று அன்பர் குழாத்துடன் எய்தி ஏற்கும் பெருவிருப்போடும் எதிர்கொள்ள எய்தும் பொழுதில் நாவுக்கரசர் சீர்காழிக்கு அருகிலே வந்து விட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே ஆஹா ஆஹா இப்பேற்பட்ட பாக்கியம் அப்படின்னு இவரை வரவேற்பு செய்வோம் என்று எதிர்கொண்டு அழைத்து செல்வதற்காக அன்பர் குழாத்துடன் அங்கே எழுந்தருளினார். அப்ப தெய்வ சேக்கிழாருடைய அந்த எல்லா பாடல்களும் பெரிய பாடல்கள், பெரிய புராண பாடல்களுமே எதை விஞ்சும் சொல்லவே முடியாது. ஆனா இந்த பாடலை பாருங்க, அவ்வளவு அந்த நாவுக்கரசர் அந்த முதிர்ந்த பெரியவர் அப்படி அசைந்து வருகிறார். அது சொல்றார் தெய்வ சேக்கிழார், சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும் வந்து இழி கண்ணீர் மழையும் வடிவிற் பொலி திருநீரும் அந்தமிலா திருவேடத்து அரசும் எதிர்வந்து அணைய. எப்படிப்பட்ட அற்புதமான பாடல்கள்லாம் நமக்கு தெய்வ சேக்கிழார் அருளியிருக்கார். இந்த பாடல் தான் வந்து சிவஞான முனிவருக்கு நாவுக்கரசர் பெருமான் துதி பாடுவதற்கு மூலமாக இருக்கிறது. இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். இடையரா பேரன்பும் மழைவாரும் இணைவழியும் உழவாரத்தின் படையரா திருக்கரமும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கார் இல்லையா சிவஞான முனிவர் நாவுக்கரசர் பெருமான். அது எங்கேருந்து எடுக்கிறார்? பெரிய புராண பயிற்சி. சிந்தை இடையரா அன்பும், அந்த சிவருமான் மீது உள்ள அந்த அன்பு, அதுக்கு ஆசிலேஷன்லாம் கிடையாது, ஏறி இறங்குகின்ற விஷயம் கிடையாது. சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும். இடுப்புல ஒரு துண்டு இருக்கு, அதுவே மிகைன்னு நினைக்கிறாராம். கை உழவாரப்படையும், எப்படி சுப்பிரமணிய சுவாமி கையில அந்த வேல் இருக்குமோ அது மாதிரி நாவுக்கரசர் பெருமான் கையில அந்த உழவாரப்படை. வந்து இழி கண்ணீர் மழை, அந்த நெஞ்சிலே இருக்கின்ற உருக்கம், அந்த அன்பு, அதில் அப்படி சுவாமி கிட்ட நிற்காம கண்ணீர் துளித்து கொண்டே இருக்கிறது. வடிவிற் பொலி திரு நீரும், அந்த திருநீர் பூசிய முனிவராக வருகின்றார். அந்தமிலா திருவேடம், இந்த அடியார் வேடம்ங்கிறது அது மிகப்பெரிய விஷயம். சைவ சித்தாந்தத்திலே இறுதி சூத்திரத்திலே மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணெனத் தொழுமே. அதை வந்து அந்த மாதிரி ஒரு அடியாரை பார்த்தோன்னா சிவருமான் தான் வராருன்னு நம்ம தொழ வேண்டும். அதை சொல்றார் தெய்வ சேக்கிழார், அந்தமிலா திருவேடத்து அரசும் எதிர்வந்து அணைய. கிட்டக்க வந்துட்டார், சம்பந்த பெருமான் இருக்கின்ற இடத்திற்கு அருகில் வந்து விட்டார். அப்போ சம்பந்த பெருமான் அந்த குழந்தை, 7 வயசு குழந்தை, அவர் பார்க்கிறார். கண்ட கவுனிய கன்றும், கண்ணுக்குட்டி சிறிய பெருந்தகை ஞானசம்பந்தர், கருத்திற் பரவு மெய்க்காதல் தொண்டர் திருவேடம் நேரே தோன்றிய பொழுது தோன்றியதென்று தொழுதே. இந்த பெஞ்ச் மார்க் ஆஃப் அடியார், அதாவது பெஞ்ச் மார்க் இல்ல, பின்னக்கல் ஆஃப் அடியார், இவர்தான் உச்சம். அடியார் திருவேடத்திற்கு திருநாவுக்கரசு சுவாமிகள் திருத்தோற்றம்தான் அது இமயமலையா உயர்ந்து நிற்கிறது. அந்த வேரே தோன்றி அது முதல்ல அந்த வேடம் தான் கண்ணப்படும். அவர் நாவுக்கரசர் பெருமான் இன்னும் வரல, அமுத மொழிகளை சொல்லவில்லை, பேசவில்லை. பார்க்கும்போது அந்த வேடம் எப்படிப்பட்ட வேடம்? கையில வந்து அந்த உழவாரப்படை. அவர் முகத்தை பார்க்கும்போதே தெரியுது சிவருமான் மேல அவர் கருத்து பதிந்திருக்கு என்று. கண்ணில் தாரதாரையா ஜலம் வருது, திருநீர் பூசிய திருமேனி. இப்படி வரும்போதே தொண்டர் திருவேடம் நேரே தோன்றியதென்று தொழுதே.
இப்போ நம்ம திருநாவுக்கரசு சுவாமிகள் புராணத்தை பார்த்தோம்னா நேரா திருநாவுக்கரசர் வந்து இறைஞ்சுவதற்காக தான் வருகிறார், இவரை வணங்க வேண்டும் என்று தான் வருகிறார், அந்த செய்கையை செய்கிறார். திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தை பார்த்தோம்னா நாவுக்கரசர் பெருமான் வந்து ஞானசம்பந்தரை விழுந்து வணங்கினார். ஞானசம்பந்தர் அவர் கையால தூக்கி பிடித்து அப்பரே என்று அழைத்தார். அப்படிதான் பார்ப்போம். ஞானசம்பந்தர் புராணத்தை பார்க்கறச்சே தான் முதலில் வணங்கியவர் ஞானசம்பந்தர்னு தெரியும். தொண்டர் திருவேடம் நேரே தோன்றியதென்று தொழுதே அண்டரும் போற்ற அணைந்து அங்கு அரசும் எதிர்வந்து இறைஞ்ச. இவர் வணங்கிட்டார். அப்போ நாவுக்கரசர் கிட்டக்க வந்துட்டார். வந்து தொழுது அணைவுற்று ஆண்ட அரசர் அவர் வந்து அன்புருகத் தொண்டர் குழாத்திடையே சென்று பழுதில் பெருங்காதலுடன் அடிபணிய. பெரும் காதலுடன். ஆஹா, ஞானசம்பந்தர் தரிசனம் பண்ணிட்டோம், எப்பேற்பட்ட பாக்கியம், எப்படிப்பட்ட ஞான குழந்தை, அந்த சுட்ட முடியாத பொருளை சுட்டிக்காட்டிய அந்த ஆச்சாரியன் என்று பணிந்தவர் தங் கரங்கள் பற்றி எழுதறிய மலர்க்கையால் எடுத்து இறைஞ்சி. எழுதறிய மலர்க்கையால். அந்த ஞானசம்பந்த பெருமான் திருவுருவத்தை நம்மால வரைய முடியாதான். அவருடைய மலர்க்கரத்தையே வரைய முடியாதுங்கும் போது முழு உருவத்தை எப்படி வரைய முடியும்? எழுதறிய மலர்க்கையால் எடுத்திறைஞ்சி விடையன் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர் தான். அவர் வணக்கத்தோட கையால பிடிச்சு தூக்கி அம்மே அப்பா அம்மே அப்பான்னு என்று அழைத்தவுடன் அம்மையும் அப்பரும் வந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட தன்மையுடைய ஞானசம்பந்தர் அழுது அழைத்து கொண்டவர் தாம் அப்பரே என்று ஞாவுக்கரசரை விழிக்கின்றார். என அவரும் அடியேன் என்றார். அப்பான்னு கூப்பிடுறார். இந்த ஞான குழந்தை பரமேஸ்வரனை அப்பா என்றும் பார்வதியை அம்மா என்றும் அழுது அழைத்து நன்மை பெற்றவர் இவரை அப்பா என்று அழைக்கிறார். அவர் உடனே அடியேன்கிறார். திருநாவுக்கரசு என்ற ஒப்பற்ற பெயரை சுவாமி கொடுக்க அந்த பெயராலே நாம் இன்றைக்கு ஆச்சாரியனை கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். நாவுக்கரசர் பெருமானை வணங்குகிறோம். திருநாவுக்கரசுவலர் திருத்தொண்டின் நெறிவாழ அப்படிம்பார் சேக்கிழார். ஆனா ஒரு பேர் இதே அளவு பரவுகிறது, இல்லை இதை தாண்டி நிற்கிறது என்று தோன்றும்படியாக இருக்கிறதுன்னா அது அப்பருங்கிற பேர். அப்பர் சாமி, அப்பர் சாமி, அப்பர் தேவாரம் இல்லையா? அது யார் கொடுத்த பெயர் என்று பார்த்தால் ஞானசம்பந்தர். இது அவர்களுடைய முதல் சந்திப்பு. அந்த முதல் சந்திப்பு இருவரும் சந்தித்து இருவரும் ஒருவரை வணங்கி அங்கிருந்து நேராக தோணியப்பர் கோயிலுக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். இருவரும் பதிகம் பாடுகிறார். அங்கிருந்து சுவாமியிட்ட விடை பெற்று ஞானசம்பந்தர் வீட்டுக்கு எழுந்தருளுகிறார் நாவுக்கரசர் பெருமான். அங்கே அவருக்கும் அவரை சேர்ந்த அடியார்களுக்கும் சிறந்த விருந்து படைக்கப்படுகிறது. அந்த மாகேஸ்வர பூஜை எல்லாம் நடந்து அவருக்கு பேரிசை நாவுக்கரசை பிள்ளையார் கொண்டு உடன் போந்து போர்விடையார் திருத்தோணி பொற்கோயிலில் புகும்போதில் ஆர்வம் பெருக அணையும் அவருடன் கும்பிட்டு அருளால் சீர் வளர் தொண்டரை கொண்டு திருமாளிகையினில் சேர்ந்தார். இன்றைக்கும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வீடுன்னு சொல்ல மாட்டார்கள், திருமாளிகை என்றுதான் சொல்வார்கள். அதே மாதிரி ஒரு ஆச்சாரியன் தங்குகின்ற இடத்திற்கு மடம் என்று பெயர். மடம்னா இது மொனாஸ்ட்ரி என்ற அர்த்தம் கிடையாது. பெரியவர்கள் தங்குகின்ற இடத்துக்கு மடம் என்று பெயர். அணையும் திருத்தொண்டர் தம்மோடு ஆண்ட அரசுக்கும் அன்பால் இணையில் திருவமுதாக்கி, ஈடு இணை இல்லாத திருவமுது அவருக்கு படைக்கின்றார். அமுது சாதம்னு சொல்லாம சோறுன்னு சொல்லாம அமுதுனாலே விசேஷம். திரு அமுதுங்கிறது இன்னும் விசேஷம். காரைக்காலம்மா புராணத்துல சேக்கிழார் சொல்றார், நம்பன் அடியார் அணைந்தால் நல்ல திரு அமுது அளித்து. நம்பன் அடியார்கள் வந்தா ஏதோ போடப்படாது, அவர்களுக்கு திரு அமுது வணக்கத்தோட கொடுக்கணும். அதுலேயும் நல்ல திரு அமுது. அது மாதிரி இயல்பால் அமுது செய்வித்து இணையில் திருவமுதாக்கி, அவருக்கு எப்படியெல்லாம் செய்யணுமோ அப்படி இயல்பால் அமுது செய்வித்து புணரும் பெருகன்பு நண்பும்
பொங்கிய காதலில் கும்பிட்டு உணரும் சொல் மாலைகள் சாத்தி உடன் மகிழ்வெய்தி உறைந்தார். அப்பர் சுவாமி என்ன பண்ணார்? ஞானசம்பந்தர் கூடவே அவருடைய இல்லத்தில் அன்பும் நட்பும் விளங்கும்படியாக பல காலம் அங்கே இருந்து சீர்காழி பெருமானை சேவித்தார். பிறகு ஞானசம்பந்தரிடம் சொல்லிக்கொண்டு, இந்த சோழ நாட்டின் ஏனைய தலங்களுக்கு அடியேன் சென்று வணங்கி வழிபட்டு வருகின்றேன் என்று சொல்லி அவரும் அதற்கு இசைந்து அங்கிருந்து புறட்டு போறார். இவர் சீர்காழியிலே இருக்க, ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் பெருமான் விடை பெற்று அங்கே போறார். அப்படி போய் வரும்போது அங்கிருந்து போய் திருப்பழனம் திங்களூர் வரைக்கும் போறார். திருவையாறு போல திரும்பி விடுறார். மறுபடியும் இந்த பக்கமா வந்து திருப்புகலூர்ல வந்து சில காலம் இந்த பக்கம் வந்து திருவாரூர் போயிடுறார். அந்த சமயம் ஞானசம்பந்த பெருமான் சில காலம் கழித்து அவர் யாத்திரை சென்று திருப்புகலூருக்கு செல்கிறார். அப்ப திருப்புகலூர்ல யார், எந்த நாயனார் இருக்கார்னா முருகநாயனார் இருக்கார். அந்த முருகநாயனார் சுவாமிக்கு முக்கியமாக புஷ்ப கைங்கரியம், அவர் வேத வித்து, அவர் செய்கின்ற முக்கியமான கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம். அவருடைய புஷ்ப கைங்கரியத்தை பற்றி புகழூர் பதிகத்தில் 2 இடத்தில் ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். அந்த தளத்திலே ஞானசம்பந்த பெருமான் இறைவனை போற்றிக் கொண்டு இருக்கிறார். முருகநாயனார் தொண்டு செய்ய திருவாரூர் சென்ற திருநாவுக்கரசு பெருமான் அங்கே சில காலம் இருந்து கும்பிட்டு புகழூர் நோக்கி வருகின்றார். புகழூருக்கு வருகின்றார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேயே புகழூர் எல்லைக்கு வந்து ஞானசம்பந்த பெருமான் அவருக்கு வரவேற்பு செய்ய வேண்டும், அவரை எதிர்கொள்ள வேண்டும் என்று மிக்க அன்போடு அங்க வரார். அடியார் குழாத்தோட அவர் ஒரு பெரிய அடியார் குழாத்தோட வரார், இவரும் வரார். ரெண்டும் ஒன்றாக சேருகின்ற இடம். அப்போ என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தா, எங்கேருந்து வரார் நாவுக்கரசர் பெருமான்? திருவாரூர்லேருந்து வரார். அப்போ இருவரும் ஒருவரை வணங்கி நல்ல வார்த்தைகள் எல்லாம் சம்பாஷை எல்லாம் செய்து கொண்டு, அப்பர் நீங்கள் திருவாரூரில் பெருமானை தரிசித்து விட்டு வருகிறீர்கள் இல்லையா, அந்த சிறப்பை சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அவர் திருவாரூர் பெருமையெல்லாம் பாடுகின்றார். நாவுக்கரசர் பெருமான் அங்கே அந்த ஊரின் விசேஷம், அந்த கோயிலின் விசேஷம், அந்த தியாகராஜ பெருமான் புற்றிடம் கொண்ட புராதானன், பூங்கோயில் மேயபிரான், யார்க்கும் பற்றிடமாய பரம்பொருள், அவன் சிறப்பை எல்லாம் எடுத்து இவர் சொல்ல, ஞானசம்பந்தரும் யார் மூலமா கேட்கிறார்? வாக்கிற்கு மன்னராகிய வாகீச பெருந்தகையாகிய நாவுக்கரசர் பெருமானிடம் இருந்து கேட்கிறார். கேட்ட உடனே ஞானசம்பந்தருக்கு, அப்பா நீங்க புகழூருக்கு போங்க, நான் திருவாரூர் சாமியை வணங்கி விட்டு வருகிறேன். அந்த க்ஷணம் இவரை வரவேற்பு செய்வதற்காக புகழூர் எல்லை வந்தவர், திருவாரூர்லேருந்து வருகிறீர்களே, திருவாரூர் தரிசன சிறப்பை சொல்லுங்கள் என்று கேட்க, அவரும் சொல்ல, அந்த க்ஷணம் முடிவு கொண்டார். நான் திருவாரூர் போய் பெருமானை தரிசனம் செய்து விட்டு வருகிறேன், நீங்கள் இங்கே இருங்கள், இங்கே இருங்கள், நான் வந்து விடுகிறேன் அப்படின்னு அவர் புறப்பட்டு போயிட்டார். அந்த காலத்துல யாத்திரை, அதுவும் ஒரு ஞானசம்பந்தர் மாதிரி பெரிய ஆச்சாரிய புருஷன், யாத்திரைன்னா சும்மா உடனே போயிட்டு உடனே வர முடியுமா? இருந்தாலும் அவர் சென்று அங்கே திருவாரூரிலே வைகி இருந்து அங்கே பாடல்கள் எல்லாம் பாடி, இப்பதான் அப்பர் சுவாமிகள் இங்கேருந்து புறப்பட்டாலேன்னு திருவாரூர் அடியார்கள்லாம் ஒரு வருத்தத்தில் இருந்து, அடுத்து ஞானசம்பந்தர் வந்தார். ஒரு தீபாவளிக்கு 2 போனஸ் கிடைச்ச மாதிரி ஒரே ஆனந்தம். அப்போ இவர் ஞானசம்பந்தர் அங்கே திருவாரூரில் இருந்து விட்டு திருப்பி மீண்டும் புகழூருக்கு வருகிறார். புகழூரிலே திருநாவுக்கரசு பெருமானோடு அங்கே இருக்கிறார். 2 பேரும் சேர்ந்து சீர்காழியில் முதலில் இருந்தார்கள், அடுத்தது புகழூரில் இருக்கிறார்கள். இதுதான் பேச போறேன், வேற ஒன்றும் பேச போறது இல்லை. திருநாவுக்கரசரும் பிள்ளையாருங்கிறது இதுதான். அவர்கள் சேர்ந்து இருந்த காலங்கள், சந்தித்த காலங்கள், அதை பற்றி நல்ல சில விசேஷங்கள் எனக்கு தெரிந்தவரை. அவர் புகழூருக்கு வந்தபோது அங்கே சொன்னது போல் ஏற்கனவே முருகநாயனார் இருக்கின்றார். இவர்களை தரிசனம் செய்வதற்காக சிறுத்தொண்ட நாயனாரும் நீலநக்கரும் அங்கே வந்து விட்டார். அப்ப புகழூர்ல ஒரே சமயத்துல
5 நாயன்மார் இருக்கிறார். நாயனார் ஒருமை, நாயன்மார் பன்மை. நாயன்மார்கள் என்று சொல்லக்கூடாது. 5 நாயன்மார் இருக்கிறார். அதில் 2 பேர் ஆச்சாரிய புருஷர்கள். எப்படி இருக்கும்? முருகநாயனாருக்கும் நீலநக்கருக்கும் சிறுத்தொண்டருக்கும் அங்கே இருக்கின்ற மற்ற அடியார்கள் ஒரே ஆனந்தம். இருவர் பாடல்களையும் கேட்கின்ற பாக்கியம், இருவரையும் நேரே தரிசிக்கின்ற பாக்கியம். புகழூர் கைலாசமா இருக்கு. அங்கே சில காலம் இருந்து அங்கிருந்து இருவரும் புறப்பட்டு திருவேழிமலை செல்கிறார். திருவேழிமலையில் நிகழ்ந்தது மாதிரி ரொம்ப காலம் அங்கே இருந்தார். அவர்கள் சென்ற சில காலத்தில் அந்த சோழ தேசத்தில் பெரிய பஞ்சம் வந்துவிட்டார். வான் பொய்க்கினும் தான் பொய்யா காவிரி அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னா, இங்கே மழை பெய்யலன்னா அங்கே பெஞ்ச மழையில் வரக்கூடிய காவிரி ரெண்டும் பொய்த்து விட்டால் அந்த கால சூழ்நிலையினால் பெரிய பஞ்சம் வந்து விட்டது. அப்போ பரமேஸ்வரன் இருவருக்கும் இந்த காலத்தினால் வந்தாலும் உங்களை அது பாதிக்காது என்று சொல்லி அவர்கள் இருவருக்கும் தினந்தோறும் தங்கக்காசு, அதாவது இந்த தங்கக்காசு என்ன அப்படின்னா, சாதாரணமாக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் அரிதாகிவிட்டால் விலை ஏறிவிடும் இல்லையா? அந்த தங்கக்காசு எவ்வளோ பவுனு எவ்வளோ இதெல்லாம் கேட்கக்கூடாது. இவர்கள் அனைவரும் உணவு உட்கொண்டு எந்த பஞ்சகாலம்னு நினைக்க முடியாதபடி சௌரியமாக இருக்கிற அளவுக்கு ஒரு காசு. இந்த வரலாறுலாம் தெரியும். அதில் நாவுக்கரசர் மடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு காலத்தில் உணவு அளிக்கப்படுகிறது. இங்கே சற்று தாழ்த்தி வருகிறது ஞானசம்பந்தர் மடத்தில். அப்போ இங்கே காலம் தாழ்த்துவது ஏன் என்று கேட்கும்போது, நம்ம காசை கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு தனியாக ஒரு டெஸ்ட் எல்லாம் பண்ணி இது எவ்வளோ கேரட்டுன்னெலாம் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பணம் ஒவ்வொரு நாளும் கொடுக்குறாங்க. அதனால கொஞ்சம் காலம் தாழ்க்கிறது அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சிந்திப்பார். தொண்டின் திறத்தினாலே அவருக்கு இந்த பிரச்சனை வரல. அதை காட்டுவதற்காக பரமேஸ்வரன் செய்கிறான்னு தெரிஞ்சு விடுத்து. திருநாவுக்கரசுவலர் திருத்தொண்டின் நெறிவாழ். அவர் உடம்பை வளைத்து அந்த உழவார பணியினாலே செய்கின்ற தொண்டுக்கு சுவாமி எக்ஸ்ட்ராவா கொடுக்குறார். சுவாமி பட்சபாதி கிடையாது. அத நமச்சிவாயத்தை பத்தி சொல்றச்சே நாவுக்கரசர் சொல்றார், பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. இந்த கோட்டம்ங்கிறது இந்த பக்கம் சாயிறது, அந்த பக்கம் சாயிறது. ஒரு அரசனுக்கே இருக்கக்கூடாதுன்னா தியாகராஜனுக்கு இருக்குமா? ராஜாதி ராஜனாகிய பரமேஸ்வரனுக்கு இருக்குமா? சிவசகசிரநாமத்தில் ராஜராஜாய நமகான்னு வருது. அரசர்க்கெல்லாம் அரசன். அவன் நிஷ்பட்சபாதியாக தானே இருக்கணும். ஆனால் காசுக்கேற்ற தோசைங்கிற மாதிரி கூலிக்கேற்ற வேலை, இது வெகுமதி. அப்படி இவருக்கு சுத்தமான தங்கமும் அவருக்கு சற்றே வாசி குறைபாடு உள்ளது கொடுத்தவன். இவர் வித்வான், இவர் பல்லக்கில் போறவர். அப்படியா செய்தி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பதிகம் பாடிட்டார். வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மேலேறி ஏசல் இல்லை. இந்த பதிகத்தை வாங்கிறதுக்கு தான் சுவாமி இந்த மாதிரி பாடப்படுத்தினான். பதியம் கிடைச்சோன்னே இவருக்கும் அதே போன்று தங்கம் கிடைக்கிறது. அந்த பஞ்சகாலம் முடிகிறது. அங்கிருந்து திருமறைக்காடு ஒன்றாக செல்கிறார்கள். ஒன்றாக பூம்புகழில் வந்தார்கள். திருவேழிமலை பல காலம் தங்கியிருந்தார்கள். அங்கிருந்து வேதாரண்யம், திருமறைக்காடு. வேதாரண்யத்தில் அந்த காலத்து இது என்னன்னா, அந்த கதவு வேதத்தினாலே திறக்கப்படும், வேதத்தினாலே சாத்தப்படும் என்ற நிலையில் இருந்தது. அப்படி இருக்கும்போது இவர்கள் போய் சேர்கிறார்கள். அங்கே இருக்கின்றவர்கள் இந்த விஷயத்தை சொல்கிறார்கள். அப்போ ஞானசம்பந்த பெருமான் அப்பரை பார்த்து, அப்பர் இந்த கதவு வேதம் திறக்க வேதம் மூட இருக்கின்ற இது, இப்போ சுவாமியை நேரே தரிசனம் செய்ய வேண்டும்.
அதை நீங்கள் திறக்க பாடுங்கள் என்று சொன்னார். அப்போ அவர் சொன்னதுனால இவர் அங்க இருக்கின்ற ஒரு மரபை, சரி குருநாதர் சொல்லிவிட்டார், ஆச்சாரியன் சொல்லிவிட்டார், அதனால பாடுவோம் என்று அதை திறக்க பாடுகின்றார். தொல்லை வேதம் திருக்காப்பு செய்த வாயில் தொடர்வகற்ற வல்ல அன்பர் அடையாமை மருங்கோர் வாயில் வழியெய்தி அல்லல் தீர்ப்பார் தமையர்ச்சிப்பார்கள் தொழுவாராம் படிக்கண் எல்லையில்லா பெரும்புகழார் இதனை அங்கு கேட்டறிந்தார். இந்த விஷயத்தை அங்கு கேட்டறிந்த பின் ஆங்க பரிசை அறிந்தருளி ஆழித் தோணி புறத்தரசர், சீர்காழியின் அரசராகிய ஞானசம்பந்த பெருமான், ஓங்கு வேதம் அர்ச்சனை செய் உம்பர்பிரானை உள்புக்கு எங்காது இருவோம் நேர் இறைஞ்ச. நம்ம நேராக போய் சுவாமியை பார்க்கணும். அதுக்கு நீங்க திருமுன் கதவம் திருக்காப்பு நீங்க பாடும் அப்பர் அப்பா, இதுக்கு கதவு திருக்கதவம் திறக்கும்படியாக நீங்கள் பாடி அருள வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கிறார். நீடும் திருநாவுக்கரசர் உன்னீர்மையினால் பிள்ளையார் உரை செய்து அருள ஞானசம்பந்த பெருமான் உத்தரவிட்டு விட்டார் என்று, அதனாலே பண்ணின் நேர் இரு மொழியால் என்று எடுத்து பாட பயந்துய்ப்பான். அந்த பாட்டை கேட்டுட்டே இருக்கான் சுவாமி. இவர் பாட பாட சௌக்கியமா திறக்க மாட்டேங்கிறான். திருக்காப்பு நீக்கன் தாழ்க்க திருக்கடைக்காப்பு எண்ணீர் இரக்கம் ஒன்றிலீர். கடைசி பாட்டு திருக்கடைக்காப்பு என்று பாடி இறைஞ்சுதலும் டவார்னு கதவு திறந்துடுத்து. இந்த கடைசி பாட்டு பாடினோன்னு கதவு திறந்துடுத்து. வேதவனத்தின் மெய்ப்பொருளின் அருளால் விளங்கு மணிக்கதவம் காதல் அன்பர் முன் திருக்காப்பு நீங்க கலைமொழிக்கு நாதர் ஞான முனிவருடன் தொழுது விழுந்தார் ஞானத்துள் ஓத ஒளியின் மிக்கெழுந்தது உம்பரார்ப்பும் மறையொளியும். இப்போ வேத சப்தமும் தேவர்கள் எழுப்புகின்ற அந்த ஆனந்த ஓசையும் எல்லாம் கேட்கும்படியாக அந்த கதவு திறந்து இவர்கள் தரிசித்தார்கள், பாடினார்கள், ஆடினார்கள். அதன் பிறகு தரிசனம் செய்து பிறகு புறம்பே வந்து விட்டார்கள். அவர் விட்டு பிரிய மனசில்லாம பிரிந்து வெள்ளையே வந்து விட்டார்கள். புறம்பு நின்ற வாக்கீசர் புனிதர் அருளால் இக்கதவம் திறந்தும் அடைத்தும் செல்லு நெறி திருந்த மலையால் திருமலையர் கறந்த ஞானம் குழைத்தமுது செய்த புகழி கவுனியரை, அம்மாவோட ஞானப்பாலை உண்ட கவுனியரை பார்த்து, கவுண்டன்ய கோத்திரத்தில் வந்த குருநாதரை பார்த்து, நிறைந்த கதவம் அடக்கும் வகை நீரும் பாடி அருளும் என. இப்ப நம்ம திறக்க நான் பாடிட்டேன், அதை அடைக்க நீங்க பாடுங்க அப்படின்னு சொன்னபோது சண்பை ஆளும் தமிழ் விரகர் சீர்காழி அரசராகிய இந்த தமிழ்ஞான சம்பந்தர் தாமும் திருநாவுக்கரசர் பண்பின் மொழிந்த உரை கொண்டு ஆச்சாரியால் நாவுக்கரசர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு பதிகம் பாடும் அவ்வளவில் இந்த பாடல் எடுத்து பாட ஆரம்பிக்கிறார். கதவு உடனே சாத்திருது. காலகண்டர் அருளால் கடிது உடனே தின்பொற்கதவம் திருக்காப்பு செய்தது எடுத்த திருப்பாட்டு. அப்போ என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தா, என்னது 10 பாட்டு பாடினேன், கதவு திறக்கல. 10 பாட்டு பாடி முடிச்சு இறக்கம் ஒன்றிலீர் சொன்னோன்னு கதவு திறந்தது. இவரை கதவு அடைக்க பாடுங்கள் என்று விண்ணப்பம் செய்தேன், உடனே சாத்தி விட்டு கதவு. என்ன என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பதான் பேசணும், பரமேஸ்வரன் ராஜாதிராஜன், பட்சவாதி கிடையாது, இந்த பக்கம் அந்த பக்கம்னு சாய மாட்டான், இந்த 2 ஆச்சாரியாளுக்கு வித்தியாசம் கிடையாது, அதுல பட்சம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, நாவுக்கரசர் பாடும்போது 10 பாட்டு முடிய போற சமயத்துல கதவு திறக்கிறான். அப்போ கிட்டத்தட்ட 9.75 வச்சுக்கோங்களேன், அவ்வளவு பாடலுக்கு கதவு சாத்தியே இருக்கு. ஞானசம்பந்தர் 10 பாட்டு பாட போறாரு இப்ப. அப்போ 0.25 ஒரு பாடலை ஆரம்பிச்சோடனே சாத்திட்டான். பாக்கி 9.75 சாத்திட்டு தான் இருக்கு. அப்ப அவருக்கும் 9.75 சாத்தி இருந்தது, இவருக்கும் 9.75 சாத்தி இருந்ததுன்னு என்ன அர்த்தம்? சுவாமி அப்படியே 2 பேரையும் ஒன்னா வச்சுட்டு இவருக்கு ஒண்ணு அவருக்கு ஒண்ணுன்னு கிடையவே கிடையாது. வாசி தீர காசு வந்ததெல்லாம் வேற. அது அந்த தொண்டின் சிறப்பை காட்டுவதற்காக, இவர்கிட்ட ஒரு பாடலை வாங்குவதற்காக.
இந்த பரமேஸ்வரன், அதாவது சுவாமி தப்பு பண்ண மாட்டாங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கூட ஒரு கீழ்வேலூரை பற்றி சொல்லும்போது முருகப்பெருமானுக்கு ஏதோ கொலை குற்றம் வந்தது சொன்னா, அது ஏதோ லோக்கல் புராணமா இருக்கும். அப்படிலாம் நம்ம அதை அங்கீகரிக்க கூடாது. சுவாமியால ஒன்று செய்ய முடியாதுன்னா அது தப்பு செய்ய முடியாது. ஒரு கதை சொல்லுவா, அக்பர் பீர்பால் கதையில. அவன் கடவுளுக்கு மேலேன்னு சொல்லிட்டான் அக்பரை. ஒரு ஆள் புகழ்ந்து பேசிட்டான், ஒரு புலவன். அவர்கள் மதத்திலே கடவுளுக்கு இணைன்னு சொல்லக்கூடாது. கடவுளுக்கு மேலேன்னு சொன்னாக்க அது கொலை தண்டனை விழுந்துவிடும். எல்லாரும் உடனே ஆஹா ஓஹோ இவனை கொல்ல வேண்டும் என்று சபையிலே குதிக்கிறார். அவன் ஏதோ புகழ்ந்து விட்டான். அக்பருக்கு மனசு இல்லை இவனை கொல்லணும்னு. அப்படி பீர்பாலை பார்க்கிறார். அவர் சொல்றார், ஒரு விதத்தில் நீங்கள் கடவுளை விட மேலே. என்னது? ஆமா, உங்க நாட்டை விட்டு இவனை நீங்க வெளியேற்றலாம், கடவுளால முடியாது. அவர் எங்க வேற எந்த பிரதேசத்துக்கு அனுப்புவார்? அவருடைய நாடும் தனியா இருக்கா? நீங்க இவனை நாடு கடத்தலாம், கடவுளால முடியாது. அதனால நீங்க கடவுளோட சேர்ந்தவரான அந்த குறிப்பை தெரிந்து கொண்டு விட்டார் அக்பர். உன்னை நான் நாடு கடத்துகிறேன்னு சொல்லிட்டார். அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டார். அது மாதிரி சுவாமி தப்பு பண்ணுவான், பட்சவாதியா இருப்பான், ஏதோ கொலை குற்றம் முருகப்பெருமானுக்கு. சிவசிவா அப்படி நினைக்கவே கூடாது. அது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர். அவன் கொலையும் பண்ணல. சைவ சித்தாந்தத்துல அல்லது தேயாது அல்லது வாராது உள்ளது தேயாது. அவனை சேவலும் மயிலமாக வைத்துக் கொண்டான். அதனால இங்க 9:45 பாடலுக்கு திறக்கல, அங்கே 9:45 பாடலுக்கு அடைச்சுட்டார். அப்படி அற்புதமாக நிகழ்ந்தது அந்த திருமறைக்காட்டிலே. இன்னும் சம்பந்த பெருமானும் நாவுக்கரசர் பெருமானும் ஒன்றாக சென்றது, மீண்டும் சந்தித்தது. இதை பற்றி அடுத்த முறை வாய்ப்பு அளிக்கும் போது பேசுகிறேன். திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ எடுத்து தேசம் உயர் திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவார். திருச்சிற்றம்பலம். நல்ல அருமையான உரை. சீர்காழியிலிருந்து எங்களை திருமறைக்காடு வரை அழைத்து சென்று அருமையான தரிசனத்தை கொடுத்தீர்கள். திருமுதுக்கும் சாதாரண முதுக்கும் உள்ள வேறுபாட்டை காட்டினீர்கள். அக்பர் கதையை சொல்லி அருமையாக ஒரு சுவையான கருத்தையும் ஒரு ஆழமான கருத்தையும் விளக்கினீர்கள். மீண்டும் வருகின்ற அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது திரு டி.ஆர். ரமேஷ் அவர்கள் வழங்கிய ஆழ்வை பிள்ளையாரும் அப்பரும் என்ற அருமையான சொற்பொழிவு. அடுத்த மாதம் மீண்டும் அவரை சந்திக்க இருக்கிறோம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே வானமறி
அறிந்ததனை சுமறிந்து வளர்மொழி வாழியவே. I think that should be in the hospital.